அன்புக்குரியவர்களே, இன்று கடும் வெயில். இலங்கை வானிலையில் சொன்னாங்க, உங்களோட உடம்பை சுடுகிற மாதிரி இன்றைக்கு வெயில் வரும்னு சொன்னாங்க. 8 மணிக்கே வெயில் வந்து விட்டது. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். அதோட கரண்டும் இல்லை பாருங்கள். கரண்ட் அப்போ வேறு ஒரு பக்கம், முஸ்லிம் ஒரு பக்கம், இப்படியான கஷ்டம். இந்த காற்றுல சொல்லுற பக்கம் இப்படியான கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு சந்திரகிரகணம் அறிவிச்சிருக்காங்க. இரவு 8 மணிலேருந்து நாளை பகல் 2 மணி வரை இருக்குமான்னு சொன்னாங்க. இதே டைமில் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஃபேனும் வேலை செய்ய மாட்டார். அப்போ நமக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா, பழச மறக்கிறார். நம்மளோட பழைய விஷயம் என்னன்னா, இந்த விசிறியை பாருங்கள். இந்த விசிறி பன்னோலையால் செஞ்ச விசிறி. இது அந்நேரம் நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு போகலாம் பாவிச்சிருக்கோம். எப்படி டிசைன் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக செஞ்சுருக்காங்க. என்ன இந்த விசிறி தான் நமக்கு உதவக்கூடிய அழகாக வீசலாம். இப்படி வீசுறதுக்கு லேஸ். அதில் இன்னொரு முறையும் கொண்டு இருக்கு. இப்படியும் ஒரு விசிறி இருக்கு பாருங்கள். பச்சை கலரில் இருக்கு. இந்த டிசைன் இருக்கு. இந்த கம்பெல்லாம் போட்டு பாருங்கள். அந்த கம்பெல்லாம் வைக்கும். இப்படி வைக்கும். அதை அணிவாங்க. அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது நம்ம அவசரத்துக்கு வாங்கி வச்சு போகணும் வீட்டு வேலையை. ஏன் நமக்கு வீசுறது தேவைப்படுமே. என்ன வெயில் ஒரு பக்கம், முஸ்லிம் ஒரு பக்கம் அடிச்சுன்னா எப்படி செய்கிறோம்? கரண்ட் பில் அடிச்சுன்னா சின்ன பிள்ளைகள் வச்சுக்க என்ன அவளை சமாளிக்க முடியாது. அதனால் என்ன முடியும்னா, இப்படி 2 விசிறி வச்சுக்கிட்ட முடிஞ்சது. 2 விசிறி விட 2 மிஷின் அமாஷாலாம் அடிச்சது நல்லா இருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் எப்படி இருக்கேன்னா, இதெல்லாம் பனை ஓலையால் செய்கிற, பனை மட்டையால் செய்கிறதா. இது பனை மட்டையால் செஞ்சு எப்படி தருவாங்க. அதே போல் பனை அது இதுக்கும் டிசைன்லாம் போடுவாங்க, போட்டு தருவாங்க. அப்போ அதனால நாங்கள் பழச மறக்கலாது. ஏன்னா எப்பவும் பழசில் நாங்கள் ஞாபகம் இருக்கணும். நம்ம பணக்காரனானாலும் நம்மளோட பழைய நிலையை மறக்கப்படாது. அதான் உண்மையான மனுஷன். அவனோட ஏழ்மையாக மறக்கப்படாது. நான் ஏழ்மையாக இருந்து எப்படி தான் வந்திருக்கேன்னு நினைச்சு பார்த்து ஏழைகளுக்கு கொடுக்க பார்க்கணும். இந்த டைமில் அதே டைமில் அல்லாக்கு நான் போடணும். என்ன சொன்னால் சில படத்தில் இதை விட கஷ்டமாக இருக்காங்க, நம்ம எப்படியாவது இருக்கமேன்னு சொல்லி நினச்சி நிச்சயம் நம்ம அல்லாக்கு போடணும். இந்த பழசுகளை மறக்காமல் நாங்கள் நிச்சயம் முடியும்னா, நம்மகிட்ட எப்போ நம்மகிட்ட கிடைக்குதோ, கையில் இருக்குதோ, அந்த நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க பார்க்கணும். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள என்ன இவளுக்கு நாம் மன வேதனைப்படாமல் சந்தோஷத்தோட நான் அல்லாஹ் காணி கொடுக்குறேன்னு கொடுத்தா ஒரு மலக்கு சொல்றார், இவருக்கு அருள் புரிவாயாக. அந்த கையை கொடுக்காம தடுத்தால் இவருக்கு லானத்தி செய்வான்னு சொல்லப்படுகிறது. எதையும் நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும்னா, நல்ல நோக்கத்தோட செய்யணும். ஒரு ஆளுக்கு நாம் ஒன்றை கொண்டு போகிறோம், ஒன்றை சீக்கிரம்ட்டா அதுக்கு வேற ஒரு பிறகு வரணும்னா நம்ம எதிர்பார்க்கப்படாது. அப்படி பார்த்தா அதில் நன்மை இல்லை. அதில் கொடுத்து போட்டு சொல்லி காட்டப்படாது. நம்ம கொடுக்குறத அல்லாஹ் பாடி கொடுப்போம். என்ன அப்போ நம்மளோட உறவு நம்மளுக்கு போனவனும் அதே உறவுண்டா தாய் தாப்பன் சின்ன பெரியம்மா. தாய் இல்லாட்டி என்ன சொல்ல மாட்டா, தாயில் தங்கச்சி இருந்தால் அவங்க கவனிக்கணும். அதில் பறக்கத்திருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியணும் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.